ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டான 65 ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள்னால் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே எந்த பொருளுமே கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் வந்து ஊற வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். இப்போ வந்து 1 ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து ஊறி இருக்குது சிக்கனு. இப்போ வந்து பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு எண்ணெய் கடாயில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கறிலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 பேட்சாக பிரித்து பொரிக்க போகிறேன். நல்லா வந்து சூப்பராக வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். நீங்கள் உடனே திருப்பி போட்டிங்கன்னா மசாலாலாம் அப்புறம் கடாயிலே ஒட்டிக்கும். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு சேர்க்குறதுனால சுத்தமாக வந்து எண்ணெய் குடிக்காது. இப்போ வந்து நல்லா கறி வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். அடுத்ததாக வந்து மீதமுள்ள கறியும் வந்து சேர்த்துட்டோம். இதுவும் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதுவும் வந்து எடுத்துடலாம். இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை அதையும் சேர்த்து பொரிச்சிட்டு நம்ம கறி கூட மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக சிக்கன் 65 ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.